அனைவருக்கும் வணக்கம். அருளாளர்கள் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். அந்த வகையில் ஒரு பெருமகனாக, அருளாளனாக, வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர்தான் வீரத்துறவி விவேகானந்தர். அவர் பல்வேறு விஷயங்களை மிக நேர்த்தியாக புரிந்து கொண்டு நமக்கு அதை விட்டு சென்றிருக்கிறார். அவற்றையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் அவர் இருந்த மன அமைப்போடு, அவர் உள்ளம் கொண்டிருந்த உயர்வோடு நாமும் இந்த உலகில் வாழ முடியும், அவற்றை செயல்படுத்த முடியும். எனவே வீரத்துறவி விவேகானந்தருடைய சிந்தனைகளை, அவருடைய வழிகாட்டுதல்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவற்றின் மூலம் நம்முடைய வாழ்வை ஒரு பயனுள்ள வாழ்வாக நாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக விவேகானந்தம் என்கின்ற தலைப்பில் இந்த பதிவு உங்களுக்காக வழங்கப்பெறுகின்றது. விவேகானந்தத்தை, அதாவது விவேகானந்தரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவருடைய புரட்சி சிந்தனைகள் உங்களுடைய வாழ்வில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் பெற்றவை. ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்வில் மிகச் சிறப்பான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு பேராற்றல் மிக்கவையாக அவை விளங்குகின்றன. சான்றோர் பெருமக்கள் காலந்தோறும் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அந்த காலத்திற்கு ஏற்ப மிகச்சிறந்த தத்துவங்களை, உண்மைகளை நமக்கு சொல்லி சென்று கொண்டிருக்கிறார்கள். உணர்வுடையவர்கள் அவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு மிகச்சிறப்பானதொரு வாழ்க்கையை வாழுகின்றார்கள். ஆனால் உணர்வற்றவர்கள் மிருகங்களைப் போல, அக்னிகளைப் போல இருந்துவிட்டு தம்முடைய வாழ்வை முடித்துக் கொள்கிறார்கள். எனவே வீரத்துறவி விவேகானந்தருடைய சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய சிந்தனைகளிலிருந்து சிலவற்றை இந்த பதிவின் மூலமாக நாம் காணலாம். இந்த உலகம் பயிற்சி கூடமாக இருக்கின்றது என்று சுவாமி விவேகானந்தர் நமக்கு கூறுகின்றார். நம்முடைய வாழ்வில் நடப்பவையெல்லாம் நமக்கு பயிற்சி அளிப்பவையாகவே நாம் கருத வேண்டும். ஏதோ நல்லது நடந்து விட்டது, ஏதோ கெட்டது நடந்து விட்டது, ஏதோ தமக்கு வேண்டாதது, விருப்பமில்லாது நடந்து விட்டது என்று நாம் எதையும் கருதக்கூடாது. நாம் பயிற்சி பெறுவதற்காக ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடம் வந்திருக்கிறது. எனவே இதன் மூலமாக நாம் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மட்டுமே தான் நாம் நினைக்க வேண்டுமே தவிர, நாம் அந்த செயலுக்குள்ளாக, அந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நம்முடைய மனதை ஈடுபடுத்தக்கூடாது. இந்த உலகம் ஒரு பயிற்சி கூடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் ஆணித்தரமாக எடுத்து கூறுகின்றார். அனைத்தையும் அனுபவமாக மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தைரியத்தை விடக்கூடாது. கோழைத்தனம் என்று ஒன்று உண்டென்றால் அதன் பெயர்தான் பாவம். பாவம் செய்தால் கோழைகள் தான் பாவம் செய்வார்கள். எனவே சூழ்நிலைகளுக்கு ஆட்பட்டு நாம் பாவமான விஷயங்களை செய்யக்கூடாது. இந்த உலகம் நமக்கு பயிற்சி கூடமாக இருப்பதனால் நாம் சிறந்த விஷயங்களை பயிற்சி செய்து நம்முடைய மனதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த உலகத்திற்கு இந்தியாவின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய பெண்மையின் ஆற்றல்களை இங்கு எடுத்து காட்டுகின்றார். சீதை, சாவித்திரி, தமயந்தி, கண்ணகி போன்றவர்களெல்லாம் இந்திய திருநாட்டின் பெண்மையினுடைய அடையாளங்கள். இங்கு இருக்கக்கூடிய பெண்மை, அதனுடைய பயிற்சியின் உச்சநிலையை இந்த கதாபாத்திரங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு காட்டுகிறது. எனவே சிறப்பான பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிகச்சிறந்த சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்வை சிறப்பான பயிற்சி கூடமாக மாற்றும் ஆற்றல் பெற்றது. லட்சியம் வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். வாழும் இடங்களுக்கும் வளர்ப்பு முறைகளுக்கும் ஏற்றாறு போல லட்சியங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். துறவும் தொண்டுமே நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். அதுதான் இந்த நாட்டினுடைய பெருமைமிகு சித்தாந்தங்களில் மிக மிக அடிப்படையானது துறவும் தொண்டும் தான் என்று குறிப்பிடுகின்றார். லட்சியம் உள்ளவன் 1000 தவறுகளை செய்தால் லட்சியம் இல்லாதவன் 50,000 தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான். எனவே லட்சியத்தை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சில பிழைகள் நிகழ்ந்து விட்டால் ஐயோ பிழைகள் நிகழ்ந்து விட்டதே என்று வருந்த வேண்டாம். லட்சியம் இல்லாதவன் 50,000 பிழைகளை செய்து பாவத்திலும் கோழைத்தனத்திலும் போய் கொண்டிருக்கிறான். எனவே லட்சியம் உள்ளவர்கள் பல தவறுகள் நடந்தாலும் அதையெல்லாம் அனுசரித்து கொண்டு அடுத்த முறை அவை நிகழாத வண்ணம் பார்த்து கொண்டு முன்னேற வேண்டும் என்று நமக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகிறார் சுவாமி விவேகானந்தர். நல்ல லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதையே உங்களுடைய வாழ்வாக மாற்றுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். லட்சியத்தை பின்பற்ற முடியவில்லை என்றால் பலவீனத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் தைரியமாக. லட்சியத்தை இழிவுபடுத்த வேண்டாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார்.
எனவே லட்சியத்தோடு வாழ்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று சுவாமி விவேகானந்தர் நமக்கு வழிகாட்டுகின்றார். தன்னம்பிக்கை என்கின்ற மிக பெரும் உந்து சக்தியை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். உலகம் எப்படி நமக்கு தோன்றுகிறது என்பது நம்முடைய மனப்பக்குவத்தின் அடிப்படையாக கொண்டது. எனவே மனப்பக்குவத்தை நம்முடைய தன்னம்பிக்கை தான் தீர்மானிக்கிறது. தன்னம்பிக்கை இன்மைதான் நம்முடைய மனப்பக்குவம் இன்மை என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். தன்னம்பிக்கை என்னும் பலத்தை நினைப்பதே நமக்கு மிக பெரும் பலத்தை தரும். தன்னம்பிக்கையே நினைக்க வேண்டும், வேறு எதையும் நாம் நினைக்கக்கூடாது என்று கூறுகின்றார். பாவம் என்று ஒன்று நீ செய்கின்றாய் என்றால் அது தன்னம்பிக்கை இன்மைதான் பாவம் என்று குறிப்பிடுகின்றார். தன்னம்பிக்கை ஒன்றுதான் உனக்கு பலத்தை தரவல்லது. எது உனக்கு பலத்தை தருமோ அதை பிடித்து கொள்ள வேண்டும். எது உனக்கு பலகீனமாக உணர்வுகளை ஏற்படுத்துமோ அதை விட்டுவிட வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். தன்னிடத்தில் நம்பிக்கை இல்லாதவன் ஒரு நாத்திகன் என்று குறிப்பிடுகின்றார். தன்னிடத்தில் நம்பிக்கை உள்ளவனே ஆத்திகன் என்று குறிப்பிடுகின்றார். எனவே நாம் நம்மில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலக வரலாறு என்பது இந்த உலகில் வாழ்ந்த தன்னம்பிக்கை உடைய சிலருடைய வரலாறு தான் என்று மிக ஆணித்தரமான இந்த உயர்ந்த உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். உலக வரலாறு என்பது எது? இந்த உலகத்தில் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு சிலரின் வரலாறு தான் இந்த உலக வரலாறு. எனவே தன்னம்பிக்கையை என்றும் கைவிட்டு விட வேண்டாம் என்று சுவாமி விவேகானந்தர் நமக்கு சொல்லுகின்றார். பலம், நம்முடைய பலம் எது என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய நேர்மையும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் தான் நம்முடைய பலம் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். உண்மை, அன்பு, நேர்மை இவற்றை யாராலும் எதிர்க்க முடியாது. எனவே இவையெல்லாம் உன்னுள் இருந்தாலே உனக்கு பலம் தன்னால் வந்துவிடும் என்று குறிப்பிடுகின்றார். உன்னுடைய பலமே உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய பலவீனமே உன்னுடைய சாவு என்று வீரத்துறவி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். எனவே அச்சமே கீழ்களது ஆசாரம் என்று மகாகவி பாரதியார் குறிப்பிடுவதையும் இங்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உலகின் நோய்க்கு வலிமையே சிறந்த மருந்து. பலம்தான் இந்த உலகத்தில் நம்மை பிடித்திருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் சிறந்த மருந்து. எனவே வலிமையை நமக்கு தரக்கூடிய அந்த பலத்தை நமக்கு தரக்கூடிய உண்மையையும் ஒழுக்கத்தையும் நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று வீரத்துறவி விவேகானந்தர் நமக்கு வழிகாட்டுகின்றார். ஆற்றல் மிக்க மனம் உடையவர்களாக நாம் விளங்க வேண்டும் என்று வீரத்துறவி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். மனிதருக்கிடையில் ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வு நம்முள் ஆற்றலை ஏற்படுத்துகிறது. அனைவரோடும் கலந்து வாழ்வது நமக்குள் பலத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இடையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் பல்வேறு அடிப்படை காரணங்களால் மாறுகின்றன. எனவே அந்த மாற்றங்களையெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டு பதட்டமடையக்கூடாது. அனைவரும் ஒருமைப்பட்டு ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். மன ஒருமைப்பாடுதான் நமக்கு இந்த ஆற்றலை, மன வலிமையை தரக்கூடும். இந்த அறிவு விரிவும் கூர்மையும் கொண்ட ஒரு மனதிற்கு கிடைக்கின்றது. எங்கு விரிவான அறிவும் கூர்மையான அறிவும் இருக்கிறதோ அந்த மனமே பலமுள்ள மனமாக மாறுகிறது என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். ஆற்றல் மிக்க மனம் உண்மையால் உருவாக்கப்பெறுகிறது. எனவே தன்னம்பிக்கையாலும் உண்மையாலும் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டுமானால் பலம் மிக்க மனிதர்களாக, பலம் மிக்க மனம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வீரத்துறவி விவேகானந்தர் நமக்கு வழிகாட்டுகின்றார். உடல், பணம், புகழ் இந்த 3 விஷயங்களிலும் நாம் மேலை நாட்டாரை பின்பற்றவே கூடாது என்று அறுதியிட்டு கூறுகின்றார். மேலை நாட்டில் வெளி வேஷத்திற்காகத்தான் அவர்கள் சிரிப்பது போலாகவும் அவர் மகிழ்ச்சியாக வாழ்வது போலவும் நமக்கு தெரியும். ஆனால் அங்கு அழுகையோ முழுவதுமாக அழுகையே நிறைந்திருக்கிறது என்று அவர் எடுத்து காட்டுகின்றார். அவர் சொன்ன அந்த மேற்கோளை அப்படியே இங்கு நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன், கேளுங்கள். மின்னல் ஆற்றல் மிக்கதுதான், ஆனால் அது கன நேரத்தில் மட்டுமே இருந்து சென்றுவிடும். பாலகனே, மின்னொலி உன் கண்ணை பறிக்கிறது, கவனமாயிரு. மேலை நாட்டில் சமூக வாழ்வு கணீரென்று சிரிப்பதை போன்றுள்ளது. அதன் உள்ளேயோ அழுகை மறைந்திருக்கிறது. அது விம்மலில் முடிகிறது. வேடிக்கையும் கேளிக்கையும் எல்லாம் மேற்பரப்பில்தான். உண்மையாக அங்கே ஆழ்ந்த துயரமே நிலவுகிறது மேலை நாடுகளில். இங்கு இருளும் துயரும் தான் வெளியே தெரிகிறது. ஆனால் திருப்தியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எங்கும் நிறைந்திருக்கிறது. நாம் பேச்சும் செயலும் ஒன்றாக இருந்தால் பணம் தண்ணீரை போல் நம்முடைய வாழ்வில் வந்து நமக்கு உதவி செய்யும். எனவே மேலை நாடுகள் பணத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழ்கின்றன என்று நீ தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம், மன வலிமை இழக்க வேண்டாம். நீ மிக மிக மகிழ்ச்சியாக இரு. ஏனென்றால் நம்மிடம் மகிழ்ச்சியும் திருப்தியும் முழுவதுமாக இருக்கின்றது என்று நமக்கு வழிகாட்டுகின்றார் சுவாமி விவேகானந்தர். அடுத்தபடியாக
தீர்க்கதரிசிகளை நாம் போற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். தீர்க்கதரிசிகளுடைய நற்பண்புகள் நாம் தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் திடீரென்று வந்துவிட்டதல்ல. ஒரு சமுதாயத்தின், ஒரு குழுவின் மிக நெடிய பரிணாம வளர்ச்சியின் காரணமாக உருவானவை தான் தீர்க்க தரிசனங்கள். எனவே அவற்றை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவை ஆற்றலின் சுரங்கங்களாக விளங்குகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். முக்காலத்தையும் உணரும் வல்லமை பெற்றவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். தன் காலத்திற்கு அப்பால் சிந்தனை செய்யக்கூடிய அனைவரும் தீர்க்கதரிசிகள் தான். எனவே அவற்றையெல்லாம் நாம் கைகொண்டு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு பணியும் ஏளனம், எதிர்ப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற 3 நிலைகளின் அடிப்படையில் தான் உருவாகின்றது. முதலில் நாம் எவ்வளவு பெரிய தத்துவத்தை, தீர்க்க தரிசனத்தை சொன்னாலும் இந்த உலகம் நம்மை பார்த்து ஏளனம் செய்யும். அதன் பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கும். பின் நிறைவாக அது உண்மைதான் என்று உணர்ந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே மிக உயர்ந்த தத்துவங்களை படியுங்கள், அதையே மற்றவர்களுக்கும் பரப்புங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் நமக்கு வழிகாட்டுகின்றார். தம்மால் முடிந்தவற்றை நிறைவேற்றி அவர் சென்றிருக்கின்றார். தீர்க்கதரிசிகள் அனைவரும் இதை செய்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்வில் அவர்களால் எவ்வளவு முடியுமோ, பாரதியார் உட்பட, விவேகானந்தர் உட்பட பெரிய பெரிய அறிஞர்களும் தத்துவ மேதைகளும் அருளாளர்களும் அவர்களுடைய வாழ்வில் அந்த நேரத்தில் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக செய்து சென்றிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே போல தன்னம்பிக்கை இழக்காமல் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலையை சுவாமி விவேகானந்தர் நமக்கு விளக்கி சென்றிருக்கிறார். மதம் என்கின்ற அந்த விஷயத்தை மிக நேர்த்தியாக புரிந்து கொண்ட மிகச்சிலருள் விவேகானந்தர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். பிறருக்கு நன்மை செய்வதால் நமக்கு நன்மை விளையும். எனவே பிறருக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்குள் ஏற்படுத்துவதுதான் மதம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் மிருகத்தனத்தை மனிதத்தனமாகவும் மனிதனை கடவுளாகவும் மாற்றுவதற்கு பெயர்தான் மதம். இதனுடைய மையப்புள்ளி அமைதி, இதனுடைய மையப்புள்ளி அன்பு என்று மதத்திற்கு வரையறை வழங்குகின்றார் சுவாமி விவேகானந்தர். மிதமிஞ்சிய அறிவு, வரம்பு கடந்த ஆற்றல், இவையெல்லாம் புனிதம் என்று ஒன்று உடன் இல்லாமல் இருந்தால் வீண்தான். மிதமிஞ்சிய அறிவும் வரம்பு கடந்த ஆற்றலும் புனிதத்தன்மை என்கின்ற அந்த ஒரு உணர்வு நம் மனதில் இல்லை என்றால் இதெல்லாம் வீணாகி சென்றுவிடும். அந்த புனிதத்தன்மையை நமக்குள் உணரச் செய்வதுதான் மதம் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக இல்லாவிட்டாலும் சில மத சடங்குகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் நாம் புறக்கணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். செரிக்காத உணவுகளை, ஒருவருக்கு சிறிதும் செரிக்காத உணவுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அனைத்து தத்துவங்களும் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தாது என்று மிக ஆணித்தரமாக அவர் சொல்லுகின்றார். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அவங்க மக்கள் வாழுகின்ற நிலைக்கு ஏற்ப தத்துவங்களும் உண்மைகளும் மாறுகின்றன. எனவே சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல நாம் மதங்களுடைய நெறிமுறைகளை பின்பற்றுகின்ற அந்த வழிமுறைகளை நாம் வகுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஆன்மீகம்தான் சோறு, மதம் என்பது காய்கறிகள் என்பதை மிக ஆழமாக அவர் சொல்லுகின்றார். மதத்தையே பற்றி கொண்டு நாம் வாழக்கூடாது. நம்முடைய மதத்தினுடைய முழு குறிக்கோள் ஆன்மீகம். வேதங்களையோ பைபிளையோ திருக்குரானையோ ஓரமாக எடுத்து வைத்து விடுங்கள், அது உங்களுக்கு மத போதனைகளை கொடுக்கும். ஆனால் இந்த நூல்களெல்லாம் ஒன்றை உங்களுக்கு உணர்த்த முற்படுகின்றது, அதுதான் ஆன்மீகம். எனவே ஆன்மீகத்தை நீங்கள் நம்புங்கள், மதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதோடு விட்டுவிடுங்கள். முழுவதுமாக அதை நம்பி பிற மதத்தினரை தூற்றுவது, அவர்களை தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது என்கிற நிலையிலிருந்து வெளிவந்து விடுங்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆன்மீகவாதிகள் என்பதை நாம் ஒற்றுமையோடு உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார் வீரத்துறவி விவேகானந்தர். எனவே ஆன்மீக உணர்வை ஒன்றையே பரவ செய்வதுதான் நம்முடைய நோக்கம், மத உணர்வை பரவச் செய்வது நம்முடைய நோக்கம் அல்ல என்று ஆணித்தரமாக நம்முடைய விவேகானந்தர் நமக்கு கூறி செல்லுகின்றார். அடுத்ததாக கல்வி. கல்வி என்பது மன ஒருமைப்பாட்டை வளர்க்க பயன்படும் மிக முக்கியமான ஒரு கருவி. ஆனால் கல்வி என்பது இன்றைய காலங்களில் தகவல்களை சேகரிக்கும் ஒரு ஊடகமாக கல்வி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உனக்குள் அளவற்ற தைரியத்தை வரவழைக்க வேண்டும், உனக்குள் மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உண்டாக்க வேண்டும், உனக்குள் மிகப்பெரிய ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பெயர்தான் கல்வி என்று வீரத்துறவி விவேகானந்தர் இங்கு குறிப்பிடுகின்றார். எனவே பயிற்சியின் மூலம் இவற்றை நீங்கள் பெற வேண்டும் என்றும் நமக்கு வழிகாட்டுகின்றார். மனிதனில் ஏற்கனவே இருந்த ஒரு பூரணத்துவத்தை, அவனுக்கு அந்த பூரணத்துவம் இருக்கிறது, அவனுக்குள் அது இருக்கிறது என்பதை தொட்டு காட்டக்கூடிய ஒரு செயல்தான் கல்வி நமக்கு செய்து காட்டுகிறது. எனவே அத்தகைய கல்விதான் நமக்கு வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார். அறிவை ஒழுங்குபடுத்தினால் அது ஆற்றல் மிக்கதாக மாறுகிறது. அந்த ஆற்றல் நம் பூரணத்துவத்தை உணர்வதற்கு நமக்கு வழி செய்கிறது. எனவே
எனவே அத்தகு ஆற்றலை நாம் பெறுவதற்கு கல்வி பயன்படுவதால் அத்தகு கல்வியை நாம் கற்க வேண்டும் என்று வீரத்துறவி விவேகானந்தர் நமக்கு வழிகாட்டுகின்றார். அன்றாட போராட்டத்திற்கு நம்மை தயார் செய்யாத கல்வி, ஒழுக்கத்தையும் வலிமையும் நமக்கு தராத கல்வி, பிறர் நலன் நாடுகின்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்தாத கல்வி, சிங்கம் போன்ற தைரியத்தை நமக்கு தராத கல்வி கல்வியே அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தாது என்று குறிப்பிடுகின்றார். மனிதனை உருவாக்க வேண்டுமென்றால் மெய்ஞான கல்வியால் தான் முடியும், ஆன்மீக உணர்வால் தான் முடியும். மனிதனை மென்மையடைய செய்ய வேண்டுமென்றால், மனிதனை உயர்ந்தவனாக்க வேண்டுமென்றால் இந்த ஆன்மீகத்தை உணர்த்தக்கூடிய கல்வியையே மக்கள் கற்க வேண்டும் என்று விவேகானந்தர் வலியுறுத்துகின்றார். உண்மையை பின்பற்றுதல், உண்மைகளை அறிந்து கொள்ளுதல், உண்மையை பின்பற்றுவதுதான் கல்வி. உண்மையை அறிந்து கொள்வதற்கு பேர் கல்வி இல்லை. நீங்கள் வெறுமனே உண்மை அறிந்து கொண்டால் அது வீணான ஒரு மனனம் அடிப்படையான கல்வியாக போய்விடும். உண்மையை பின்பற்றுகின்ற திராணியை, உடல் அமைப்பை, உள்ள அமைப்பை ஏற்படுத்துவதற்கு பெயர்தான் கல்வி என்று வீரத்துறவி விவேகானந்தர் நம்மை நோக்கி குறிப்பிடுகின்றார். உண்மைகளை பின்பற்றி உண்மையான கல்வியை பெற்ற ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அடுத்தபடியாக நாம் தான் கற்க முடியும். இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கு எவ்வளவு பேசினாலும், நீங்கள் எவ்வளவு நூல்களை கற்றாலும், எவ்வளவு நீங்கள் அறிந்து கொண்டாலும், நீங்கள் விரும்பினால்தான் இப்போது கேட்டவற்றை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். நீங்கள் விரும்பினால்தான் நீங்கள் படித்தவற்றை செயல்படுத்துவீர்கள். எனவே நாம் தான் அதற்கு அடிப்படை. எனவே கேட்டால் மட்டுமே அறிவு வந்துவிடாது, படித்தால் மட்டுமே அறிவு வந்து விடாது. நாம் தான் அதை செயல்படுத்தி அந்த செயல் இருக்கக்கூடிய திறத்தை, மகத்துவத்தை நாம் உணர்கின்ற ஒரு ஆளாக நாம் மாற வேண்டும். எனவே நாம் தான் முயன்று கற்க வேண்டும் என்று வீரத்துறவி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். மேல்நிலை இருந்தால் தெய்வீகத்தையும், கீழ்நிலையில் இருந்தால் புலனின்பத்தையுமே நாம் விரும்பி சென்று விடுகிறோம். எனவே இவற்றை புரிந்து கொள்வது நாம் தான் என்று விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். அன்பு ஒன்றே வாழ்வு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பகை சாவு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடாதவற்றை செய்துவிட்டாலும் பரவாயில்லை. இன்றைய உங்களை உருவாக்கியதில் நேற்றைய தவறுகளும் அதில் பங்களிப்பு செய்கின்றன. எனவே தவறுகள் நிகழ்ந்து விட்டால் நாம் அதை கண்டு துவண்டு அங்கே நின்றுவிட வேண்டாம். நாம் தான் அடுத்து கற்க வேண்டும் என்கின்ற உந்துதலை உங்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று விவேகானந்தர் நமக்கு வழிகாட்டுகின்றார். இறைவன் தன்னுடைய பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு மிகச்சிறந்த விஷயங்களை காட்டுவதற்காக இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் முயல்வோம், அதில் நாம் முயன்று வெற்றி அடைவோம் என்கின்ற தன்னம்பிக்கையை விவேகானந்தருடைய வரிகள் நமக்கு ஏற்படுத்துகின்றன. அடுத்தது விதி. பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதனுடைய மனதை, சரி பரவாயில்லை, விதி நமக்கு இப்படி நடந்து விட்டது என்கின்ற ஒரு ஆறுதல் நிலைக்கு வருவதற்கு இந்த விதி என்ற அந்த ஒரு வார்த்தை, ஒரு கான்செப்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு விஷயம் நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. விதி என்றால் என்ன என்று விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். இதுவரை நீ செய்து வந்த அனைத்திற்கும் காரணமாக இருப்பதுக்கு பேர் தான் விதி. நீ ஒவ்வொன்றும் செய்கிறாய் அல்லவா, நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் நம்முடைய விதிதான். இப்போது நான் செய்வது என்னுடைய அடுத்த நிலைக்கு எனக்கு பயன்படும். இப்போது நான் செய்வது என்னை அடுத்த நிலையில் கீழே தள்ளிவிடும். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோனோ அதற்கான பலன் நம்மை வந்தே சேரும். அப்போதுதான் அந்த விதியினுடைய பயணம் நிறைவு பெறுகிறது. ஒரு செயல் செய்தால் அதற்கான பயன் வந்து சேரும் வரை விதி பயணித்து கொண்டே இருக்கிறது. அதன் பயனை அது அடையும் போதுதான் அந்த விதி நிறைவு பெறுகிறது என்கின்ற ஒரு மிக உயர்ந்த தத்துவத்தை விவேகானந்தர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மனம் போல் வாழ்வு, நினைக்க தனக்கு என்கின்ற சொற்கள் எல்லாம் இந்த விதியை அடிவுற்றி ஏற்பட்ட மிக முதுமொழியாக, மிக பழங்காலத்தில் தொட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய முதுமொழிகள் தான். ஆகவே நானே தான் இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும். எந்த ஒரு நல்லது நடந்தாலும், எந்த ஒரு தீமை நடந்தாலும் அதற்கு முழுவதுமாக நாம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் போதுதான் அதிலிருந்து நாம் வெற்றியோ அதிலிருந்து பாடமோ நாம் பெற முடியும். முழுவதுமாக உள்ளிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்து நாம் பல்வேறு விஷயங்களை வெளியிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். நம்மில் நாம் இருக்கும்போது தான் மிகச்சிறந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் அறியும் போது தலைவனை நாம் அறிய முடியும். எனவே உள்ளிருக்க வேண்டும். நம்முடைய அறிவீனம், நம்முடைய பலவீனம், நம்முடைய ஆற்றல், பலம் அனைத்தும் நாம் நம்மில் இருக்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றார். பலவீனனே மேலானவன். பலவீனம் இல்லாமல் இருப்பதற்கு பேர் தான் மேலானவன். பலவீனம் இருப்பவன் கீழானவன் என்று விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். இந்த பலத்தை நமக்கு தரக்கூடியது ஈடுபாடு.
ஒரு விஷயத்தை மிக ஈடுபாட்டோடு மிக ஆர்வமோடு நாம் செய்யும் போது நமக்கு அது பலமாக மாறுகின்றது. எனவே எதை செய்தாலும் ஈடுபாட்டோடு செய்யுங்கள். நீங்கள் உள்ளிருந்து உங்களுடைய மனதை பலமாக்கி கொண்டால்தான் அந்த ஈடுபாடு உங்களுக்கு வரும் என்கின்ற அந்த வழியையும் அவர் நமக்கு காட்டுகின்றார். அளவற்ற மன ஒற்றுமை உணர்வு தான் நமக்கு பலத்தை தருகின்றது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்று கூறுகின்றார். சுயநலமின்மை என்பதுதான் நமக்கு பலத்தை தருகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் கூறுகின்றார். நம்மை நாம் அறிந்தால்தான் நாம் இந்த உலகத்தையும் அறிந்து கொள்ள முடியும். உள்ளிருக்க கற்றுக்கொண்டால்தான் இந்த உலகத்தை நாம் ஆள முடியும் என்றும் அவர் தம்முடைய கருத்தை நமக்காக வழங்கியிருக்கின்றார். இப்படி உள்ளிருக்க கற்றுக்கொண்டவர்கள்தான் ஓதாமல் உணர முடியும். தானாக பல்வேறு ஞான ரகசியங்களை உணர்ந்து கொள்ள முடியும். உள்ளிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் உள்ளிருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? மிகச்சிறந்த விஷயங்களை நம்முள்ளிருந்து எடுத்து இந்த உலகத்திற்கு தர முடியும். பல்வேறு விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அதிலிருந்து ஒரு விஷயத்தை இந்த உலகத்திற்கு நாம் தருகின்ற ஒரு ஆளாக நாம் மாற வேண்டுமே ஆனால் நாம் உள்ளிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே நாம் உள்ளிருந்தால் தான் சுதந்திரனாக நம்மால் உணர முடியும் என்று அடுத்து கூறுகின்றார். சுதந்திரன் என்பது என்னவென்றால் யாரும் நமக்கு எதையும் சொல்லாமலேயே நாமே அந்த விஷயத்தை மிகச் சரியாக செய்து கொள்வதற்கு பெயர்தான் சுதந்திரம் என்று விவேகானந்தர் இங்கு குறிப்பிடுகின்றார். ஒருவன் அவனுக்கு நன்மை செய்பவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் சுதந்திரனாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டங்களை ஒருவன் அவனுக்கு அவனே பின்பற்றுவதற்கு பெயர்தான் சுதந்திரம் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். நாம் இப்போது மிருகங்களை விட ஒன்றும் மிக அதிக அளவில் ஒழுக்கமானவர்களாக இல்லை. இப்போது இந்த யார் வேண்டுமானாலும் திருடி கொள்ளலாம், அவர் திருடுபவர்களுக்கு தண்டனை இல்லை என்று இந்த சமுதாயத்தில் சொன்ன எல்லாரும் அப்படியே இன்னொருத்தன் பொருள் மேலே பாஞ்சி போய் வாரிட்டு வந்துடுவான் அப்படின்னு வீரத்துறை விவேகானந்தர் சொல்கிறார். யாரும் ஒழுக்கமானவர்கள் இல்லை. திருடுவது தப்பில்லை என்று யாராவது சொன்னாங்கன்னா எல்லாரும் திருட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஒழுக்கம் என்பது நீயே வரையறுத்து கொள்ளக்கூடிய, உனக்கு நீயே கட்டுப்பாடுகளை விதித்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான். சட்டப்படி திருட்டு தவறில்லை என்று வந்துவிட்டால் அனைவரும் திருட ஆரம்பித்து விடுவார்கள். எனவே ஒழுக்கம் என்பது தனி மனிதனை சார்ந்தது. எனவே அதை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி இருப்பதற்கு பேர் தான் சுதந்திரம் என்று சொல்லுகின்றார். சுதந்திர உணர்வு என்பது நாமே நமக்கான பொறுப்புகளை நமக்கு கொடுத்து கொள்வது, அதற்கு பேர் தான் சுதந்திரம். இன்னொருவர் நமக்கு கொடுப்பதற்கு பேர் சுதந்திரம் அல்ல. இது என்னுடைய வேலை, நான் இதை செய்து கொள்ள வேண்டும் என்று நானே அதை வகுத்து கொண்டு நானே செய்து கொண்டு நானே பயணித்து சென்று கொண்டே இருப்பதற்கு பெயர்தான் சுதந்திரம் என்று விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். மற்றவர்கள் நமக்கு எந்த கட்டுப்பாடுகளையும் விதித்து விடுவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நாம் அதை செய்துவிட வேண்டும். அப்போது நீ சுதந்திரனாக இருக்கிறாய் என்று விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். வாழும் உணர்வை இந்த சுதந்திரம் நமக்கு தருகின்றது. கட்டுப்பாடுகளற்ற உணர்ச்சியை நமக்கு இந்த சுதந்திரம் நமக்கு தருகின்றது. சுதந்திரனாக நம்மை நாம் உணர வைக்கும் ஆன்மீக வழியை நாம் செம்மையாக பின்பற்றிக் கொள்வதற்கு விவேகானந்தருடைய இந்த பொன்மொழிகள் நமக்கு பயன்படுகின்றன. தெய்வீக உணர்வை நம்முள் ஏற்படுத்துவதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். விதி நாம் சுதந்திரன் இருக்கக்கூடிய மற்ற பல்வேறு திசை திருப்பல்கள் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு இவ்வளவு சிறந்த ஒரு தெய்வீக உணர்வை நாம் நம்முள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அழிவதை விட தேய்ந்து சாவது மேல் என்று சொல்லுகின்றார். வீணாக அழிந்து போவதை விட செயல்பட்டு தேய்ந்து சாவோம் என்று அவர் ஆணித்தரமாக கூறுகிறார். செல்வத்தால் அல்ல, தியாகத்தால் மட்டுமே அமரத்துவத்தை அடைய முடியும் என்று கூறுகின்றார். நீ செல்வம் வைத்து கொண்டதால் மட்டும் நீ அமரனாகிவிட முடியாது. தியாகம் ஒன்றே உன்னை அமரனாக்கும் என்று கூறுகின்றார். தியாக உணர்வோடு நற்செயல்களை செய்ய வேண்டும். நம்மை நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். நிறைநிலையை நோக்கி தொடர்ந்து நம்முடைய பயணத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த நிறைநிலையான அந்த தெய்வீக உணர்வு தானாக உன்னிடம் வந்துவிடும் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார். மனித இனத்திற்கு அவர்களுடைய தெய்வீகத்தன்மையை போதிப்பது ஒன்றே இன்று மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு மனிதன் உள்ளும் தெய்வத்தன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு கூறுகின்றார். இந்த தீர்மானத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு நம்முள் இருக்கும் அமரத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும், மற்றவருக்கும் உணரச் செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். இந்த தீர்மானத்தை நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக ஏற்று அமரத்துவத்தை, தெய்வீக தன்மையை நாம் ஒவ்வொருவனும் நம்மில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். இவற்றை எல்லாவற்றிற்கும் அடிப்படை முக்தி. நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும், நிமிடத்திற்கும், வருடங்களுக்கும் நோக்கம் என்ன? முக்தி ஒன்றே நோக்கம் என்று கூறுகின்றார். முக்தி என்பது சுயநலம் இல்லாதனால் விளைவது என்று எடுப்பிலேயே மிக நேர்த்தியான ஒரு தத்துவத்தை விவேகானந்தர் நமக்கு சொல்லுகின்றார். தெய்வீகத்தை உணர்ந்தவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் உயர்ந்த குணத்தையே வெளிப்படுத்துகிறார்கள். எவன் ஒருவன் தெய்வத்தை உணர்ந்திருக்கிறானோ அவன் எல்லா சூழ்நிலைகளையும்
உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் மகான்களாக வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். ஏற்கனவே நாம் அவ்வாறே இருக்கிறோம். நாம் மகான்கள் தான். நாம் மகான்கள் என்பது நமக்கு புரியாமல் இருக்கிறது. எனவே நாம் மகான்களாக இருக்கிறோம் என்கின்ற புரிதல் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் ஆசைப்படுகின்றார். பாமரரும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ சொர்க்கம் போனால் போதும் என்று மிக சாதாரணமாக பேசுவார்கள். நல்ல கதிக்கு என்ன இட்டும் போயிட்டா போதும் அந்த கடவுள் மிக சாதாரணமாக சொல்லுவார்கள். இதை மிக அடிப்படையாக நம்முடைய மண்ணினுடைய மரபில் வாழ்ந்த அனைவருக்குடைய எண்ணத்திலும் உள்ளத்திலும் முழுவதுமாக நிறைந்திருப்பது மோட்சம் சென்று விட வேண்டும் என்பதுதான். அந்த மோட்சம் சென்று விடுவதற்கான வழியை தெரியாமல் தான் நிறைய பேர் வறுமையாலும் சோகத்தாலும் கவலையாலும் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மோட்சம் ஒன்றுதான் முக்கிய காரணம். முக்தியே நம்முடைய நோக்கம் என்ற நிலையோடு நாம் வாழ வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் நமக்கு கூறி சென்றிருக்கிறார். நமது பிரச்சனைகளுக்கு நாம் எப்போதுமே தீர்வு கண்டுவிட்டோம் என்கின்ற அந்த நிலை நாம் எப்போதுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகப்பற்று இல்லாமை, துறவு, இந்த ரெண்டு நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்மகிட்ட இந்தியர்கள்கிட்ட ஏற்கனவே இருப்பதனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்துவிட்டது. ஏனென்றால் உலகப்பற்று இல்லாமை என்பது நம்முடைய சமயத்தின் அடிப்படை. துறவு பூண்டு சென்று விடுவது என்பது நம்முடைய சமயத்தினுடைய உச்சாணி கொம்பு. இந்த ரெண்டும் தான் தொடர்ந்து நம்முடைய சமயங்கள் நமக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கின்றன. எனவே நாம் தீர்வு கண்டுவிட்டோம். ஆனால் அந்த தீர்வின்படி நாம் வாழாமல் இருப்பதுதான் நம்முடைய முக்திக்கு தடையாக இருக்கிறது என்று விவேகானந்தர் மிக வெளிப்படையாக மிக தெளிவாக இந்த உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். யாரும் கற்றுத்தராமலேயே அனைவருடைய உள்ளத்திலும் இந்த சிந்தனைகள் இந்தியாவில் இருக்கின்றன. பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் விருப்பத்திற்குரிய நோக்கமாக முக்தி என்கின்ற இந்த கான்செப்ட், இந்த கருத்து, இந்த கருதுகோள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நோக்கித்தான் உலக இன்பங்களிலிருந்து விடுபட்டு துறவு வாழ்க்கைக்கு நாம் சென்று இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற இந்த எண்ணம் எல்லாருடைய மனதிலும் இயல்பாகவே இங்கு இருக்கின்றது. எனவே விவேகானந்தருடைய இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கான இந்த வழியை நாமும் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். நாம் எதை நம்புகிறோமோ அதை நினைத்து பெருமைப்பட வேண்டும். நிறைவாக சொல்றாரு பாருங்க, நாம நினைக்கிறத நினைச்சு நாம பெருமைப்படணும். அது உனக்கு ஒரு கர்வத்தை, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை கொடுக்கணும். நாம் நினைப்பதையே நினைத்து நாம் வருத்தப்படுவது, நாம் என்ன செய்தோமோ அதை நினைத்து நாமே வருத்தப்படுவது நம்மை மிகப்பெரிய படுகொழியில் சென்று தள்ளிவிடும். நாம் செய்வதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். உன் உள்ளத்தில் ஊக்கத்தை பற்றட்டும், பிறகு அதை எல்லா இடங்களிலும் பரப்பு, தொடர்ந்து செயலாற்று, வெற்றி பெறு என்று விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். செயல் வீரர்கள் தன்னல தியாகத்தை செய்கின்றார்கள். எவன் ஒருவன் செயல் வீரனாக இருக்கிறானோ அவன் தன்னலத்தை பார்ப்பதில்லை, தியாகத்தையே நோக்கமாக கொண்டு வாழ்கின்றான். வழிநடத்தி செல்லும் போதும் அவன் தியாகம் செய்தே வழிநடத்தியும் செல்லுகின்றான். அவன் தலைமை ஏற்கும் போதும் அதையத்தான் செய்கின்றான் என்று விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். நம்முடைய நோக்கம் வெற்றி பெற அந்த நோக்கத்தின் வடிவமாகவே நாம் மாற வேண்டும் என்று விவேகானந்தர் ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். அதையே நாம் இன்பமாகவும் கருத வேண்டும் என்று கூறுகின்றார். குறை இருப்பின் அதை அகற்ற வேண்டுமே தவிர தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது. மிக அடிப்படையாக சொல்றாரு பாருங்க, நாம் அமுதம் கிடைக்கவில்லை என்பதற்காக சாக்கடையை அள்ளி பருகிவிடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அமுதம் கிடைக்கவில்லையே என்று நாம் சாக்கடையை பருகிவிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்பதற்காக நாம் தவறான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்துவிடக்கூடாது. தொடர்ந்து அமுதம் கிடைக்க நாம் முயல வேண்டும், நல்ல விஷயங்கள் நடக்க நாம் முயல வேண்டும் என்று கூறுகின்றார். தொடர்ந்து பயணிப்போம். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கு ஆன்ம லாபத்தையே ஈட்டி தரும் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். ஆன்ம லாபத்தை, பேரானந்தத்தை எய்துவோம். விவேகானந்தம் அதற்கு துணை செய்யும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.